இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சரமாரியா போர் நடந்துட்டு இருக்குங்க. அந்த போர்னால நம்ம நாட்டுல எவ்வளவு பாதிப்பு வருது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாம இப்ப கச்சா எண்ணெய் பெட்ரோல் விலை எல்லாம் இப்ப வந்து கூட போகுது. சாதாரண சோப் ஆயில் விலை எல்லாம் கூட கூடுதுங்க. அதை விடுங்க, நம்ம ஆயில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டில் வந்து பெட் பாட்டில தான் நாங்க உங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பெட் பாட்டில், ஒரு பெட் பாட்டில் இப்ப இருக்கிற ரேட்டை காட்டிலும் கூட ஒரு ₹3.50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்னால இந்த பெட் பாட்டில் கூட வந்து ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆயில் ரேட்டு, இந்த பாட்டில் ரேட்டு, நம்ம உங்களுக்கு ஆயில் அப்படியே கொடுக்கறதில்ல, நீட்டாக பேக் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து மூலப்பொருள் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆயிலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்த்துக்கு நாங்கள் இந்த ரேட் கொடுக்குறோம், ஓகே. ஆனால் நாளைக்கு என்ன ரேட் இருக்கும் அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா எல்லா விலையுமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஆயிலெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணி பாதுகாப்பாக இருங்க. கேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்மியாக செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி சிக்கனமாக நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ண பார்க்கணுங்க.